சரண்டர் படம் வந்திருந்தோம், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் போறதே தெரியல, செம்ம ஜாலியா போச்சு, என்கேஜிங்கா போச்சு. ஃபைட் சீன்லாம் சூப்பர், எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. தர்ஷன் முதல் கொண்டு எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அது சொன்னதாங்க, அது எப்படிங்க சொல்ல முடியும்? மெயின் பிளாட்டே துப்பாக்கி தான். அது பாருங்க, நல்லா இருக்கும், எல்லாம் மஸ்ட் வாட்ச் பண்ணலாம். நல்லா இருக்கும் ப்ரோ. சரண்டர் படத்துக்கு தான் ப்ரோ வந்திருந்தோம். படம் உண்மையிலே சூப்பரா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ, அதுல வந்துட்டு தீமும் நல்லா போட்டிருந்தாங்க. அவங்க ஹீரோக்கும் வந்து நல்ல இது கொடுத்திருந்தாங்க ப்ரோ. பவர் இந்த ஹீரோக்கும் சரி வில்லனுக்கும் சரி ரெண்டு பேருக்கு ஈக்குவலா வெயிட்ட காமிச்சிருந்தாங்க ப்ரோ. அவ்வளவுதான். படம் ஃபேமிலியோட வந்தா கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. சரண்டர் போயிட்டு வந்தோம்னா படம் நல்லா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க, படம் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வந்துட்டு இது ஒரு 4 நாள் 5 நாள்ல நடக்கிற ஸ்டோரினா அது எலெக்ஷன் பத்தி தான். எலெக்ஷன் பத்தினா எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் அவங்களாம் ஒர்க் ரொம்ப ஹெசிடேட்டா இருக்கும். இப்போ அந்த டைம்ல வந்துட்டு ஒரு சில பிரச்சனை அவங்களுக்கு வருது, அதை எப்படி டேக்கிள் பண்றாங்க, அதுதான் ஸ்டோரி. நல்லா இருக்கு படம். காமெடி முனிஷ்காந்த் சார் நல்லா பண்ணியிருக்காருண்ணா. மன்சூர் சார் ஒரு 2 நிமிஷம் தான் அப்பா வருவாரு, ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்குப்பா. படம் நான் சூப்பரா பண்ணியிருக்காப்ல. தர்ஷன் வந்து அவரோட ஒர்க்கை வந்து சூப்பரா பண்ணியிருக்காப்ல. படம் டைரக்டருக்கும் உண்மை பாராட்டலாம். நல்லா ஒரு 10 படம் 20 படம் பண்ண மாதிரி தர்ஷன் வந்து பிக் பாஸ்ல இருந்து வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மேனா வந்து பண்ணியிருக்காப்ல. ரொம்ப படம் சொல்ல ஸ்டோரி வந்து நார்மல் ஸ்டோரி தான். ஒரு போலீஸ் ஒரு வில்லனுக்குரிய நடக்கக்கூடிய சண்டை தான். ஒரு வில்லனை அழிச்சு போலீஸோட பெருமையை நிலைநாட்டுறதுதான் இந்த படத்தோட கதை. எல்லாருமே தாராளமா எந்த இடத்துலயுமே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சீன் இல்லை. படம் உண்மையே சூப்பரா இருக்கு. படம் சரண்டர் படம் மூவி நல்லா இருக்கு சார். சரண்டர் மூவி நல்லா இருக்கு. தர்ஷன் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி எங்களுக்கு தெரியல இது பார்த்தது. வில்லன் ரோல் பண்ணவங்க எல்லாம் அதுல பண்ணவங்க எல்லாமே ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ஒன்லைன் வந்து கண்ணு மிஸ் ஆயிடுது, அதை வச்சு பேஸ் பண்ணி தான் படம் ஓடிட்டு இருக்கு. அது தேட்டர் மாதிரி போறாங்க, அப்போ வர ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றாங்க, வில்லனை அடக்கிறது, அந்த மாதிரி தர்ஷனுக்கு ரோல் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மன்சூர் அலிகான் சார் வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சீனியர் ஆக்டர் நல்லா நடிக்கிற சும்மா ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி படம் சூப்பரா நல்லா இருக்கு சார். போரிங் இல்லாம போயிட்டு இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. வணக்கம் சார். சரண்டர் படம் இது எங்க டீமோட படம். நாங்க இந்த டீமா ஒர்க் பண்ண படம் தான். இந்த படத்துல நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புதுசா இப்போ தர்ஷன் ப்ரோ வந்து புதுசா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து இப்படியும் இருக்கலாமா சொல்லி ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா மியூசிக் எடுத்துட்டு போற விதம் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த படத்துல வந்து கேமரா ஒர்க்கு எக்ஸலண்டா இருக்கு. கேமரா வந்து மெய் சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நல்லா எக்ஸலண்டா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கொண்டு போற விதமே நல்லா அருமையா இருக்கு. இந்த படத்துல நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி, டீமுக்கும் ரொம்ப நன்றி. சரண்டர் மூவி அதில் ஆக்ட் பண்ணியிருக்கிற எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. பிஜிஎம் சூப்பராக இருந்தது. லால் சார் தர்ஷன் வந்து நம்ம பிக் பாஸ்ல வேற மாதிரி பார்த்துருப்போம், இதில் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஆனால் நல்லா பண்ணி